Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Wal aqibatu lil muttaqin. Wassalatu wassalamu ala rasulillahi sallallahu alaihi wasallam wa alihi wa sahbihi ajma'in. கண்ணியமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையால் இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்துடைய நுகர்த்தொழிலுக்கு பிறகு உலக மக்கள் அனைவருக்கும் நேர்வழி காட்டியாக அல்லாஹ் இறக்கி அருளியிருக்கிற இந்த அல்குர்ஆனை ஒன்று அல்லது இரண்டு வசனங்களை அரபியில் ஓதி பார்த்து அதனுடைய தமிழ் அர்த்தத்தை விளக்கி அதன் மூலமாக கிடைக்கிற படிப்பினையை நம்முடைய வாழ்நாளில் கொண்டு வர வேண்டும் என்ற துவாவோடு நாம் அனைவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். சூரத்துல் காஃபுடைய 45வது வசனத்தில் ரஹ்மான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஃபதக்கிர் பில் குர்ஆன் மை யகாஃபு வஹி என்று பதிவு செய்திருக்கிறார். அதற்கான விளக்கத்தை பார்த்து வருகிறோம். எப்பொழுது பார்த்தாலும் நீ சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். எதை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும்? இந்த குர்ஆனை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். யாருக்கு சொல்ல வேண்டும்? யாரெல்லாம் பயந்து இந்த எச்சரிக்கை உண்மை என்று நம்பி வாழ்கிறார்களோ அவர்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். பாருங்க, அல்லாஹ் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். எதை சொல்ல வேண்டும், எப்போ சொல்ல வேண்டும், யாருக்கு சொல்ல வேண்டும், இதையெல்லாம் விளக்கமாக அல்லாஹ் சொல்லிவிடுகிறார். ஏன்னாக்கா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் பல கோடி பேர்களை படைத்து விட்டு சில பேர்களுக்கு மாத்திரம் தன்னுடைய அருளால் நேர்வழி தந்திருக்கிறார். எல்லாருக்கும் கிடையாது சப்ஜெக்ட். ஏன் எல்லாருக்கும் தரமாட்டேங்கிறான் அப்படின்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா? எல்லாருக்கும் ஏன் தரமாட்டேங்கிறான்னு சொன்னாக்கா அவ உள்ளத்துல அல்லாஹ்வை பற்றிய எண்ணம் இல்லை. எதற்காக நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற எண்ணம் கிடையாது. எதை பிறந்தோம், எதை வாழ்ந்தோம், எதை சாக போறோம், எதை என்ஜாய் பண்ணோம், இப்படி சொன்ன பேச்சு கேட்காம வாழ்கிற மனிதர்கள் அதிகமாக இருப்பதால் அவர்களை எல்லாம் அல்லாஹ் விலக்கி வைத்துவிட்டு யார் இதுக்கு பயப்படுறானோ அவன்கிட்ட போய் சொல்லுங்கிறான். அவர்களை பார்த்து நான் சொல்லுகிற எச்சரிக்கை யார் பயப்படுகிறானோ அவன்கிட்ட போய் சொல்லு. அது கூட சொந்தமாக சொல்லக்கூடாது, ஓசமாக சொல்லக்கூடாது, லாஜிக் பேசக்கூடாது. நான் என்ன சொல்லணும்னா அதை மாத்திரம் சொல்ல வேண்டும். அப்படி சொல்லினா இல்லையா? அதுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆரம்ப கால விஷயங்களை எல்லாம் அதெல்லாம் எடுத்து காட்டுகிறான். ரசூல் நீ எப்படி இருந்த, உனக்கு எதாவது தெரியுமா? அல்லாண்டா யாரும் உனக்கு தெரியுமா? உலக வாழ்க்கை என்னன்னு உனக்கு தெரியுமா? மறுமைன்னா உனக்கு தெரியுமா? மனுஷங்களை எப்படி படித்தாலும் உனக்கு தெரியுமா? எந்தெந்த ஏரியாக்களுக்கு யார் அனுப்பணும் உனக்கு தெரியுமா? தூதர்களை பற்றி நாலேஜ் உனக்கு இருக்குதா? எதுவுமே கிடையாதுல்ல. நான் தானே உனக்கு கொடுத்தேன்னு பட்ஜெட்டுக்கு வாழ்ந்தன் பார்க்கதான். நான் தான் உனக்கு நீ வழி தெரியாமல் அலைஞ்ச, நான் உன்னை பிடிச்சி கையை பிடிச்சி இழுந்து நேரடி கொடுத்தேன் உனக்கு அப்படின்னு அர்த்தம் இருக்கு. சரியா அர்த்தம் வைக்கணும்னா இதான் அர்த்தம். உனக்குள்ள ஒரு எண்ணம் மட்டும் இருந்தது. என்ன எண்ணம்? 40 வயதுக்கு பிறகு என்னடா அந்த மனுஷங்க எப்படி இருக்கிறாங்களே, மனுஷன் மாதிரியே தெரியலையே, அவன் பாட்டுக்கு ஆடுறான், பாடுறான், குடிக்கிறான், காவா ட்ரெஸ் இல்லாமல் சுற்றுறான், ஒருத்தன் அடிச்சுக்கிறான், ஒருத்தன் சொத்தை இன்னொருத்தன் கொடுக்குறான், அநியாயம் பண்ணுறான், அட்டகாசம் பண்ணுறான், ஆண்கள் பெண்கள் சரியில்லையே அப்படின்னு எண்ணம் மட்டும் உனக்கு இருந்தது. அந்த எண்ணம் தான், அந்த எண்ணத்துடைய ஃபவுண்டேஷன் தான் நான் உனக்கு கொடுத்தேங்கிற அல்லாஹ் சொல்றார். அதான் அடுத்த 94வது டேட்டில் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக ரசூலுல்லாஹி பற்றியே சொல்லிக் கொடுக்குறார். ரசூலுல்லாஹி சொல்லிக் கொடுக்குறோம். நீங்கள் எப்படி இருந்தாலும் நினைச்சிக்க. நமக்கு என்ன பாடம் அதுன்னு சொன்னாங்க, அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹிக்கு சொல்வது மூலமாக நமக்கு என்ன பாடம்னு சொன்னாங்க, நம்ம எப்பயுமே கடந்த காலத்தை நினைச்சு பார்க்குறோம். எல்லாருக்குமே நமக்கு வயசு எத்தனை இருக்குதோ அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம், நம்ம நிலைமை எப்படி இருந்தது, அல்லாஹ் எப்படியெல்லாம் நம்ம கையை பிடிச்சி இருந்து இந்த நேரம் நம்மளுக்கு பக்கம் கொடுத்துருக்குறான். அப்படி ஒருவேளை நமக்கு எல்லாம் நேரமே கொடுக்குறதுனா நம்மளுடைய நிலைமை என்ன, இதையெல்லாம் சிந்திச்சு பார்த்தோம்னாக்கா கரெக்டாக புரியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம மீது அருள் புரிந்திருக்கிறான்.
யாருக்குமே கிடைக்காத ஒரு வாய்ப்பை நமக்கு எல்லாம் கொடுத்திருக்கிறான். எத்தனையோ பேர், எத்தனையோ கோடி பேர் வழிகேட்டு இருக்கும்போது நம்மை மாத்திரம் எல்லாம் தனியாக பிரிந்து அவனுடைய அந்த வார்த்தையை கேட்கிற மாதிரி வைத்திருக்கிறான். அவனுக்கு பயப்படுகிற மாதிரி எண்ணத்தை கொடுத்திருக்கிறான். இதெல்லாம் நமக்கு வரும், எல்லாருக்குமே வரும். அப்படி ரெஃபர் பண்ணி பார்த்துட்டோம்னா விளங்கும், அல்லாவுடைய அருள்படை புரியும். அதுக்கப்புறம் அல்லா பேச்சு கேட்டு நடப்பதற்கு முயற்சி செஞ்சு கொண்டே இருக்கும். இது ஒன்று. அடுத்ததாக அல்லாஹ் சொல்லுவேன், அலம் நஸ்ரஹலக சதரக், உன்னுடைய இதயத்தை நான் விரிவாக ஆக்கவில்லையா? உன் இதயத்துக்குள்ள இவ்வளவு சப்ஜெக்டாக உனக்கு தெரியாது. உனக்கு என்ன தெரியும்? நிக்கா பண்ணணும், குலவெட்டி வைக்கணும், வியாபாரம் பண்ணணும், சிரியாவுக்கு போகணும், அங்கே வீட்டு பொருட்களை வைக்கணும், திருப்பி மக்காவுக்கு வரணும், அதை வச்சு சாப்பிடணும், என்ஜாய் பண்ணணும். உனக்கு அதான் தெரிஞ்சுன்னா சொல்கிறேன். 50 வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ணாங்க, 6 பிள்ளைகள் கொடுத்தாங்க, வருமானத்துக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டாங்க, ஆடு வளர்த்தாங்க, ஆடு வளர்க்கறதுக்கு போனாங்க. அதுக்கு பிறகு வருமானத்தை ஏற்படுத்துறதுக்காக ஒட்டகத்தில் போய் பேச்சம்பளம் எடுத்துகிட்டு போனாங்க. அங்கே போய் அங்கே கிடைக்கிற விஷயத்தை விட்டுட்டு இங்கே குடும்பத்தை பார்க்க வேண்டியதான் செஞ்சாங்க. இது மட்டும் இல்லப்பான அர்த்தம். அலம் நஷ்டம் அர்த்தம். இந்த உள்ளத்துக்குள்ள நீ போட்ட ப்ரோக்ராம் மாத்திரம் கிடையாது. ஆனால் அதுக்கு மேலே இன்னொரு ப்ரோக்ராம் உனக்கு நான் தெரிய வச்சேன்ல, அதன் மூலமாக உன்னுடைய இதயம் சின்னதாக இருந்த அந்த இதயம் விரிவாக ஆகிவிட்டது. உனக்கு பல விஷயங்களை நான் சொல்லிக் கொடுத்து கொண்டே இருப்பேன். மனுஷன் எப்படி படைக்கப்பட்டான்னு சொல்லிக் கொடுப்பேன். ஆரம்பத்தில் மனுஷன் எப்படி படைச்சான்னு சொல்லிக் கொடுப்பேன். எந்தெந்த இடங்களுக்கு தூதர்கள் அனுப்பினு சொல்லிக் கொடுப்பேன். முதல் மனிதர் என்ன தப்பு சொன்னான்னு சொல்லிக் கொடுப்பேன். அதுக்கு பிறகு தூதர்களுக்கு நான் என்ன சொன்னேன், அவங்க எப்படி அந்த மக்கள் இருந்தாங்கன்னு சொல்லிக் கொடுப்பேன். எந்த இடத்துல யாரை அடித்தேன்னு நான் சொல்லிக் கொடுப்பேன். இப்படி எல்லா வகையான ஞானங்களையும் கல்வியையும் ஒண்ணுமே தெரியாதவனுடைய இதயத்துக்குள்ள உனக்கு இவ்வளவு விஷயத்தை கொடுத்து உனக்கு ஃபுல்லா விரிவாக்கி வைக்கவில்லையான்னு நல்லா கேட்கிறான். ஏன் கேட்கிறேன்? இதை அப்பதான் கம்பேர் பண்ணி சரியா இந்த குரானை விளங்க வேண்டாம். அந்த ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்குறான். குரானை நீ விளங்கணும்னா உனக்கு புரியாது, ரசூலுல்லாஹ்க்கு புரியாது. இல்லை ரசூலுல்லாஹ்க்கு புரியாதுங்கிறத நீங்க நினைக்கக்கூடாது. நான் பேசுறது 1600 வருஷத்துக்கு பின்னாடி பேசுறேன். உடனே போர்படுத்திக்கிறார், ரசூலுல்லாஹ்க்கு புரியாதுங்கிறாரு அப்படின்னு. ரசூலுல்லாஹ்க்கு புரியாம தான் இருந்தது எல்லாமே. ரசூலுல்லாஹ்க்கு புரியாத விஷயத்தை தான் எல்லாத்தையுமே புரிய வைத்தான் அல்லாஹ். அதே கேட்டகரி தான் நம்ம போயிட்டு இருக்கு. நமக்கும் புரியாத விஷயங்கள் இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும். புரிய விருப்பப்பட்டால் நல்லா புரிய வைப்பான். எங்க புரிய முற்படுறது? குரானுக்குள்ள புரியாகும். ஏன்னா அதுக்குள்ளதான் உனக்கு தேவையான அறிவு இருக்குது. அந்த அறிவை எடுத்துக்கொண்டுதான் உலகத்தில் இருக்க அறிவை தேட வேண்டும். உலகத்தில் இருக்க அறிவை தேடிக்கிட்டு இந்த அறிவை நீ கொண்ட அப்படின்னாக்கா இந்த அறிவு செட் ஆகாது. செட் ஆகும், பிங்கிறதுக்கு செட் ஆகும், ட்ரெஸ் போட்டுக்கிறதுக்கு செட் ஆகும், ஆட்டம் பாடுறதுக்கு செட் ஆகும், கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு செட் ஆகும். அது கொஞ்சம் ரொம்ப காலத்துக்கு செட் ஆகாது. அது தெரியாது. அதான் தெரியும். நீ இந்த உலக அறிவை வைத்துக் கொண்டு செயல்பட்டால் கொஞ்ச காலம் ஓடும், வண்டி ஓடும். அந்த வண்டி எப்போ ஆஃப் பண்ணணும் அதுவும் தெரியாது. அதனால நல்லா சொல்லலாம், முதல்ல உனக்கு தேவையான அறிவை முதல்ல எடுத்துக்க. என்ன எடுக்கணும்? நீ படைக்கப்பட்டது எப்படின்னு விளங்கு. எதுக்காக படைக்கப்பட்டன்னு விளங்கு. ஏன் இந்த உலகத்தில் வாழ்றன்னு விளங்கு. அதுக்கு பிறகு எங்க போக போறன்னு விளங்கு. போன பிறகு அங்கே போய் எங்க போய் நிற்க போறன்னு விளங்கு. இதெல்லாம் சில விஷயம் உனக்கு புரியாம இருக்கும். நான் புரிய வைக்கிற வாதம் நல்லா சொல்ல. உனக்கு இதெல்லாம் புரியாதுப்பா. உனக்கு மேலோட்டமா பார்த்தாலும் புரியாது. நீ என்கிட்ட வா, என்கிட்ட வானா என்ன குரானுக்குள்ள வா, நான் சொல்லி கொடுத்தேன்னா அதைத்தான் ரசூலுல்லாஹ் தான் சொல்லி கொடுப்பேன். உனக்கு ஒண்ணுமே தெரியாத ஒண்ண எல்லா விதமான கல்வி ஞானத்தையும் உனக்கு கொடுத்து எல்லாத்தையும் தெரிகிற மாதிரி வச்சு இதயத்தை நான் விரிவாக்கணும்ல, இதை நீ மாதிரி நினைச்சு பாரு அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு அடுத்து சொல்றான், அந்த சுமை இருந்தது உனக்கு ஒரு சுமை. என்ன சுமை? ஒரு கவலை. சுமை கவலை. மனித குலத்தை பற்றி கவலைப்பட்டாங்க. சாதாரண நமக்கு அது இருக்கும். ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுத்த நமக்கு இருக்கும் சின்ன கவலைப்படும். குறைஞ்சபட்சம் நம்ம மனைவி, பிள்ளைகள், சொந்தக்காரங்க, அக்கம் பக்கத்தார்கள், ஃப்ரெண்ட்ஸுங்க, சமுதாயம், இப்படி அந்த வட்டம் பெருசாகிட்டே இருக்கு. என்ன கவலைப்பட்டாங்க ரசூலுல்லாஹ்? இந்த மனித குலையே இப்படி போகுதுன்னு கவலைப்பட்டாங்க. அழகாக இருக்க வேண்டிய இந்த மனித குலையே இப்படி நாசமா போகுதுன்னு கவலைப்பட்டாங்க. இப்படி இருக்கக்கூடாதுன்னு அவங்களுக்கு என்ன உள்ள இருந்தது. இப்படி இருக்கக்கூடாது, அவங்களுக்கு நாலேஜ் இல்லைன்னா இப்படி இருக்கக்கூடாதுங்கிற பாயிண்ட் அவங்களுக்குள்ள இருந்தது. அதான் அல்லா சொல்ல, உனக்குள்ள அந்த சுமை ஒன்றை முடிச்சு கொண்டே இருந்தது. உன் மனசுக்குள்ள ஒரு கவலை இருந்தது மனித குலத்தை பற்றி. அந்த கவலையை நாம் இதன் மூலமாக இறக்கி வைக்க விட்டோம். எதன் மூலமாக? எல்லாம் இந்த குரானை பற்றி நல்லா பேசலாம். இந்த குரானை கொடுத்து நாலேஜை கொடுத்து
அந்த அந்த சுமையை நான் என்ன செஞ்சேன், அதை இறக்கி வைத்து விட்டேன். அல்லது அன்கத வகரன், அது முதுகை முடித்துக் கொண்டே இருந்தது. அப்புறம் தான் முக்கியமான பாயிண்ட் எல்லாம் சொல்றான், ரஃபானா அதற்க நிற்கிறேன், நீ கவலைப்படாத, நீ மக்கள் தான் பிறந்திருக்கிற, உடம்பு யாருக்குமே தெரியாது, உலகத்துல ஒண்ணு யாருக்குமே தெரியாது. ரியாதுக்கு கூட ரசூலா போகல. வரலாற்று வாங்கி சொல்லி பார்க்குறோம், நீ சவுதி போட்டீங்கன்னா ரியாதுன்னு ஒரு பெரிய சிட்டி இருக்குது இன்னைக்கு, இவங்க ஏற்பாடு பண்ணப்பட்ட சிட்டி, அங்க கூட ரசூலா போகல. அப்ப அவர்கள் பிறந்த இடத்துல கூட ரசூலுல்லாஹை பற்றி ஒரு புகழ் கிடையாது, அவங்களுக்கு யாருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. அப்படி இருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்றான், ரஃபஅனா லக திக்ரக், உன்னை நினைக்கின்ற அந்த விஷயத்தை நாம் உயர்த்த இருக்கிறோம், உயர்த்தி விடுவோம், புகழை உயர்த்தி விடுவோம். ரஃபஅனா லக திக்ரக்னா ஒண்ணு அவங்களை பற்றி நினைப்பு, இன்னொன்னு அவங்களை பற்றி பேசுகிற பேச்சுக்கள், இன்னொன்னு அவங்களுடைய புகழ். புகழ் சொன்னா அல்லாஹ்வுடைய தகுதிக்குள்ள புகழ் கிடையாது, மனிதன் என்ற அளவுக்குள்ள புகழ், மனிதர்களிடையே மிக உயர்ந்த தரத்தில் உள்ள புகழ். அந்த புகழை நானே உயர்த்தி விடுவோம், வேற யாரும் உயர்த்த வேண்டிய. உன்னை பத்தி எல்லாம் அந்த சூரியன், அந்த சம்சு, அந்த கமரு, அப்படி பாட்டா பாட தேவையில்லை, நானே உன்னை உயர்த்தி வைத்திருக்கிறேன். எந்த அளவுக்கு உயர்த்தி வைத்திருக்கிறேன் உனக்கே தெரியாது, உன்னை நான் எப்படி உயர்த்தி போறேன். பழைய தான் பேசிக்கிறேன், உன் புகழை நான் உயர்த்துவேன், உன்னை நினைக்கிறத நான் அதிகமாக ஆக்குவேன், அது உனக்கே தெரியாது. இன்றைக்கு நம்ம பார்க்குறோமே இல்லையா, 1500 வருஷத்துக்கு நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம், உலகத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை சொல்லாத செகண்ட் கிடையாது. இப்ப கத்துறல யாராவது சொல்லிட்டு இருப்பாங்க பேரை, யாராவது சொல்லுவாங்க. இது அழிகிற போல, இது உலகம் அழிகின்ற வரை எத்தனை ஜெனரேஷன் வருதோ, எத்தனை கோடி பேர்கள் வருதோ, அத்தனை பேரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை சொல்லிக் கொண்டே இருப்பார். பாங்கல் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கும், பாங்குக்கு பிறகு துவா செய்து கொண்டே இருப்பார்கள். அதற்கு பிறகு அத்தையாத்துல அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது சொல்லிக்கிட்டே இருப்போம். நம்மை போன்ற பல பேர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஸலவாத் சொல்லிக் கொண்டே இருப்போம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது என்று சொல்றோமே இல்லையா, அத்தையாத்துல அது சொல்லிக்கிட்டே இருப்போம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிட்டே இருப்போம். ரசூலுல்லாஹ்வுடைய பெயரை சொன்னா ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாத ஆளே கிடையாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகம் முழுவதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பெயரை உயர்த்திருக்கிறான். அது மாத்திரம் இல்லை, இன்னொரு வகையாகவும் உயர்த்திருக்கிறான். நம்ம பாத்ரூம் போறோம், இடது கால உள்ள வச்சு போறோம், ஏன் போறோம்? ரசூலா போனாங்க நான் போறேன். பாத்ரூம் போற துவா செய்யறோம், ஏன் செய்யறோம்? ரசூலா துவா செஞ்சாங்க நான் செய்யறேன். பள்ளிவாசலுக்குள்ள வர்றோம், அல்லாஹும்ம ஃபிக்ஹி அப்வாபல் சொல்றோம், ஏன் சொல்றோம்? ரசூலா சொன்னாங்க சொல்றோம். ட்ரெஸ் போடுறோம், ட்ரெஸ் போடும்போது துவா செய்யறோம். செருப்பை போடுறோம், செருப்பை போடுறது வலது காலம் முதல்ல போடணும், இடது காலம் ரெண்டாவது போடணும். கட்டும் போது இடது காலம் முதல்ல கட்டணும், வலது காலம் பின்னாடி கைட்டணும். ஏன் செய்யறேன்? ரசூலா சொல்லி கொடுத்தாங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையில 24 மணி நேர வாழ்க்கையில சாட்டா சொல்றேன் அவங்களுக்கு நேரத்தை கருதி 24 மணி நேர வாழ்க்கையில முழுக்க நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தான் பின்பற்ற வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய பாடி அமைப்பை கட்ட ஆகும். நாம செய்கிற எந்த விஷயமா இருந்தாலும் சரி, இன்பத்தை அனுபவிப்பதாக இருந்தாலும் சரி, மனைவியோட இன்பத்தை அனுபவிப்பதற்கு துவா இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு துவா இருக்குது. அந்த வாசகத்துக்கு என்ன அர்த்தம்னு துவா இருக்குது. என்ன விஷயமா, சைக்கிள்ல போனா துவா இருக்குது, நடந்து போனா துவா இருக்குது, கார்ல போனா துவா இருக்குது, பிளேன்ல போனா துவா இருக்குது. துவா இல்லாத விஷயம் இல்லை. துவா இல்லாத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தை இப்படி செய்தார்கள், அதை நான் அப்படி செய்ய போகிறேன். இதுதான் துவாவுடைய கான்செப்டே. இதுதான் நம்ம துவான்னு பேசிக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், நான் கேட்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வோடு அதிகமாக தொடர்பு இருந்தாங்க, நானும் தொடர்பு இருக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதாங்க, நானும் தொழுகிறேன். ஏன் சுன்னத்து நபின்னு ஏன் சொல்லிட்டு இருக்கோம்? பரலுக்கு ஓட வேண்டியதானே? ஏன் சுன்னத்து? சுன்னத்து என்பது ரசூலா செஞ்சாங்க, நான் செய்யறேன். நபீல் என்பது ரசூலா செஞ்சாங்க, நான் செய்யறேன். இரவுத்துறை என்பது ரசூலா செஞ்சாங்க, நான் செய்யறேன். லைலத்துல் இரவுல நின்று வணங்குறாங்க, அதனால நான் வணங்குறேன். ரசூலா குர்ஆனை ஓதி கேட்டாங்க, நானும் கேட்கிறேன். அவங்க ஓதுனாங்க, பிரச்சாரம் பண்ணாங்க, நான் எல்லாமே வந்து எப்படி இந்த அளவிற்கு ஒரு மனிதனுடைய புகழை வைக்க முடியுமா? அல்லாஹ் தான் சொல்ல ஒரு லைன் அல்லாஹ் முடிச்சுக்கிட்டாங்க. ரஃபானா லக திக்ரக என்ற ஒரு வார்த்தையில குர்ஆன்ல இந்த ஒரு லைன் தான் ரசூலுல்லாஹ் பத்தி அதிகமாக அல்லாஹ் பேசுறாங்க. இந்த ஒரு வார்த்தையிலேயே உலகம் அழிகின்ற வரை நான் உன்னுடைய புகழையும் உன்னுடைய நினைப்பையும் மறைமுகமாக மனித உள்ளங்களில் போட்டுள்ள எந்த ஒரு மக்களுக்காக ரசூலுல்லாஹ் தப்பா பேச மாட்டான். அதே மாதிரி ரசூலுல்லாஹை பற்றி ஏதாவது லைட்டா சொன்னா போதும், கொலை பண்ணுற அளவுக்கு இன்னைக்கு அலட்சியம் வச்சிருக்காங்க உலகத்துல. அந்த அளவுக்கு அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உண்மையான அந்த திக்ரை, நினைப்பை
செய்திருக்கான். தொழுக மாட்டான். ரசூலா பத்தி ஏதாவது பேசணும் முடிஞ்சே போயிட்டாங்க. பார்க்கறமே இல்லையா? காரணம் என்ன? அல்லாஹ் உயர்த்தி வைக்கிறான். அப்ப அல்லாஹ் உயர்த்தி வைத்திருக்கிற இந்த புகழை நாம குறைஞ்சிடக்கூடாது சாதாரணமாக அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். வருஷம் பர்த்டே கொண்டாடுறது, ரசூலுல்லாஹ் புகழ்கிற பேர்ல மௌலூத் ஓதுறது, அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறது, திரைப்பட நடிகர்கள் மாதிரி அவங்கள ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி கொண்டாடுறது, தரம் தாழ்த்துறாங்க. அவன் சொல்றான் தரம் உயர்த்து, மறைமா தரத்தை வாழ்த்துறான். எப்படி வருஷம் கொண்டாடுகிற தலைவர்கள் நம்ம தலைவர், நம்முடைய உணர்வோடு கலந்த தலைவர் நம்ம தலைவர், நம்முடைய ரத்தத்தோடு கலந்தவர் அவரு, நம்முடைய உயிரிடம் மேலாக மதிக்கத்தக்கவர் அவர். நல்லா பதிவு செய்யலாம். அவ்வளோதான் வசனம். நம்பிக்கையாளர்களுக்கு மிக உயர்ந்த கருத்துக்கள் நம்ம வச்சிருக்கிறோம். அந்த அளவுக்கு நம்மளோட ரத்தத்தோடு கலந்த ரசூலுல்லாஹ் அவர்களை சாதாரணமாக ரிப்பீட்ல இறக்கி விட்டுறோம். வசப்பட்டார தலைவர் மாதிரி பர்த்டே மாதிரி கொண்டாந்து தரத்தை தான் புரியாம செய்யலாம் அவனுங்க. அதான் நம்ம அப்பப்போ கண்டிச்சுட்டு இருக்கிறோம். அல்லாஹ் சொல்ற நான் உன்னுடைய புகழ் வைத்திருக்கிறேன், ஒரு இணைப்பு வைத்திருக்கிறேன், ரத்தத்தோடு கலந்து வச்சிருக்கிறேன். நம்பிக்கையாளர்கள் உடம்புல அவங்களுடைய விவாதத்தில் இருக்கு. ரசூலுல்லாஹ் விவாதத்தை நம்ம செய்யறதா இருந்தாலும் ஏன் ரசூலுல்லாஹ் விவாதத்தை ஏன் பாரப்படுறோம்? ரசூலுல்லாஹ் கலந்து அவங்களுடைய அந்த அமலோடு சேர்ந்து நம்ம இருக்கிற மாதிரி எல்லாம் வைத்திருக்கிறோம். அந்த அளவுக்கு சிறப்பை அல்லாஹ் ரசூலுல்லாஹ் வைத்திருக்கிறான். குர்ஆன் முழுவதும் அல்லாஹ் பேசுகிறான். ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு தான் உயர்த்தி வைத்திருக்கிறேன், எந்த கொள்கையை உயர்த்தி வைத்திருக்கிறேன், எந்த அறிவை கொடுத்து வைத்து வைத்திருக்கிறேன். அதனால்தான் மூமின்களுக்கு அவுலாவின் மீன்கிறான். நம்பிக்கையாளர்கள் மிகவும் முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டிய விஷயமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு, அவர்களுடைய பிறப்பு இறப்புகள், அதுக்கு பிறகு அவர்கள் பட்ட கஷ்டங்கள், எதற்காக அவர்கள் பாடுபட்டார்கள், என்ன விஷயத்தை மக்களுக்கு சொன்னார்கள் என்றதை ஒரு மூமின் நம்பிக்கையாளர் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொண்டால்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலுள்ள பாசம் இன்னும் அதிகமாகும். இந்த மாதிரி பாசம் இல்லை, உணர்வுபூர்வமான பாசத்தை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். உணர்வுபூர்வமான பாசத்தை எதிர்பார்க்க தப்பாசன அடிக்கப்பட்டு கொல்லப்பட்ட பாசம் இல்லாது, அது மூடத்தனமான ஒரு பாசம். அதெல்லாம் அந்த ரசூலுல்லாஹ் உண்மையாக விரும்புவது என்பது அவர்கள் செய்த காரியங்களை நம்மால் முடிந்தவரை முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார். அவர் செய்ய முடியாது, அது விஷயம். அவங்க செஞ்ச மாதிரி விவாதம் செய்ய முடியாது, அவங்க செய்ய மாதிரி செய்ய முடியாது, அவங்க செஞ்ச மாதிரி முழுமையாக நம்மளால் அர்ப்பணிக்க முடியும். நம்ம சும்மா நம்ம ட்ரை பண்ணுறோம். ட்ரை பண்ணுற வாழ்க்கை தான் நம்மளுக்கு தான். யாருமே சொல்லிட முடியாது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம முழுமையாக இருக்க சொல்ல முடியாது, செய்ய முடியாது. ஏன்னா அவர்கள் ரசூலுல்லாஹ் அவர்களை உலக மக்கள் அனைவருக்கும் எடுத்துக்காட்டாக உலகம் அணிகின்றவரை அவர் நடைமுறை பின்பற்றுகிற மாதிரி அல்லாஹ் வைத்திருக்கிறார். இப்போ பார்த்தது நிறைய பேர் பிடிப்பான்னு சொல்லிக்கிட்டு அல்லாஹ் இதெல்லாம் அழிஞ்சு கொண்டே இருப்பான். அல்லாஹ் பரவாயில்ல பதிவு செய்யலாம். இந்த கூட்டம் அழிஞ்சு அதான் பதிவு செய்யலாம். எந்த கூட்டம் அல்லாஹ்வுக்கு மாசியாக இருக்கட்டும், ரசூலுல்லாஹ்வுக்கு மாசியாக இருக்கட்டும், எல்லாத்தையும் அழிஞ்சிட்டு பியூர் கூட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹ் கொண்டு வந்துட்டே இருப்போம். ஏன் இது அல்லாஹ் சொல்லனாக்கா நமக்கு தெரியாது எத்தனை கோடி வருஷத்தோட இருக்கும், எத்தனை பேர் நம்ம ஜெனரேஷன்ல வருவாங்க, எத்தனை பேர் இதை பற்றி மக்கள்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க, யாரெல்லாம் அல்லாஹ்வின் பக்கம் நமக்கு ஒன்றுமே தெரியாததுதான். நம்ம செய்ய வேண்டியது வேற என்னது? அல்லாஹ் சொன்னதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தது நம்மால் முடிந்தவரை முயற்சி செய்து கொண்டே இருந்து நம்முடைய வாழ்நாளை ஒன்பை ஒன்னா டே பை டேயாக கழிச்சுக்கிட்டே இருக்கணும். எல்லாம் புதுசா இந்த முயற்சியில் நம்ம வெற்றி பெற மாட்டோம். ஆனால் வெற்றி பெற அல்லாஹ் வைப்பான். அதுக்கான இடம் தான் இந்த பள்ளிவாசல். அதுக்காக அல்லாஹ் அழைப்பு கொடுக்குறான். உலகம் முழுவதும் இமாமையும் முஹாத்திரையும் வைத்திய அழைப்பு கொடுக்குறான். எல்லாம் வந்துருங்க அழைக்கிறான். வந்தவர்கள் வெற்றி பெற்று விடுவார்கள். வேற வந்தவர்கள் வெற்றி பெற்று விடுவார்கள். அலட்சியப்பட்டவர்கள் அலட்சியமாக இருப்பார்கள். ஒருவேளை அல்லாஹ் நாடி அவர்களுக்கு நேரடி கொடுத்து வந்து விட்டால் ரொம்ப ஸ்ட்ராங்காக அல்லாஹ் ஆக்கி வைத்து விடுவான். இதையெல்லாம் அல்லாஹ் பதிவு செய்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆக்கிட்டே இருக்கிறான்னு சொன்னால் இன்னும் பல விஷயங்கள் இங்கே இந்த புராணங்கள் இருக்குன்னு சொன்னால் அதான் நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். குர்ஆனை நீங்கள் ஓதுங்கள், அதன் அர்த்தத்தை படியுங்கள், சிந்தித்து பாருங்கள், அது சம்பந்தமான வரலாறுகளை தெரிந்து கொள்ள முயற்சி பண்ணுங்க. அது சம்பந்தமாக விளக்குகிற அறிஞர் பெருமக்கள் எல்லாம் ஏற்படுத்துகிற உலகம் முழுவதும் அவங்களுடைய பேச்சையெல்லாம் கேளுங்க. கேட்டு அவங்கள பெருசாக தூக்கி விட்டுருவாங்க. குர்ஆனுக்குள்ள வாங்கன்னு நம்ம சொல்கிறோம். எந்த அறிஞரையும் பெருசாக வைக்கணும்னு தூக்கி வச்சுட்டு ஆடாதீங்க. அவருக்கு ஒரு டீம் வச்சுருக்கோம், அங்கே போயிடாதீங்க. இந்த டீம் வேறு அந்த டீம் போயிடாதீங்க. குரூப் பேச வைக்காதீங்க. மாறாக அவர் அல்லாஹ்வுடைய பேச்சு சொல்கிறார்கள். அதனால அவங்க உயர்ந்தவர்கள் கிடையாது, அல்லாஹ்வுடைய பேச்சு தான் உயர்ந்தது. அதை எல்லோரும் தெரிந்து கொள்கிற மாதிரி அல்லாஹ் வைத்திருக்கிறார் என்று ரொம்ப ஆணித்தரமாக பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் அல்ஹம்துலில்லாஹ் இந்த ரமலான் மாதம் முழுவதும் நம்ம ஒரு சூறாவுடைய அதுக்கு தான் சொல்லிட்டு இருக்கிறோம். 45 வருஷம் தான் போயிட்டு இருக்குது, இன்னும் போகாது. காலம் ஃபுல்லாக பேசிக்கிட்டு இருந்தாலும் அது விளக்கங்கள் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஆழமான கருத்துகளும் அறிவும் குர்ஆன்ல இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அது ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் தனியாக ஒரு அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சு
யாரும் அந்த குரானை எனக்கு புரிய வையாதான்னு சொல்லும்போது அதான் புரிய வைப்பான். அந்த முயற்சியில் நாமும் நம்முடைய மனைவி பிள்ளைகளையும் நம்முடைய சொந்தக்காரர்களையும் நண்பர்களையும் இதன் பக்கம் நம்மால் முடிந்தவரை எந்த விதமான விளம்பரங்கள் இல்லாமல் அழைத்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த அழைப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். நாளைக்கு மறுமலை இன்ஷாஅல்லாஹ் ரசூலுல்லாஹி அவர்களோடு நம்மை சேர்த்து வைப்பான். அல்லாஹ் பரிசு நாம் சொல்லலை, அல்லாஹ் பரிசு யாரெல்லாம் இந்த பணியை செய்கிறார். எந்த பணி? நீங்கள் தெரிந்து கொண்ட விஷயத்தை உங்களால் முடிந்தவரை லைட்டாக சொல்லிக்கிட்டே இருக்கு. சும்மா கூப்பிடுங்க ரோட்டில் போகும்போது சாதாரண கொலைகளை கொண்டு பாருங்க, போய் ரோட்டில் கேட்டு பாருங்க, அவ்வளோதான். நீங்கள் தாவா செஞ்சுட்டீங்க. ஒரு வார்த்தை ஒரு வேலை எல்லாம் நாடி அந்த மனிதனுக்கு ரேட்டை கொடுத்து விட்டால் அவங்களுடைய வாழ்க்கை தலைகளாக மாறிவிடும். அதனால எல்லோரும் மீதும் நல்லெண்ணம் வைத்து முதல்ல அல்லாஹ் நமக்கு தந்த இந்த நேர்வழி என்பது அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட் என்று நினைத்து அதன் மூலமாக நமக்கு எந்த பெருமையும் கிடையாது, எந்த உயர்வும் கிடையாது என்று எடுத்துக்கொண்டு ஒருவேளை அல்லாஹ் நமக்கு நேர்வழி தரவில்லை என்று சொன்னாலும் நாமும் அப்படிலாம் இருந்திருப்போம் என்ற எண்ணத்தை வைத்துக்கொண்டு மக்கள் மீது நல்லெண்ணத்தை வைத்து நம்ம தாவாப்பணியில் இருக்க வேண்டும். அந்த தாவாப்பணி என்பது கொஞ்சம் கொஞ்சமாக நானே, என் மனைவி, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய சுற்றுப்புறம், என் சொந்தக்காரர்கள், என் நண்பர்கள் சின்ன வட்டமாக போனோம். அந்த சின்ன வட்டத்தை எல்லாம் பெருசாக ஆக்கி இந்த உயர்ந்த அறிவை உலக மக்கள் அனைவருக்கும் நல்லா பரப்புவான். நீ செஞ்சாலும் செய்யணும் பரப்பி விடுவேன் என்று நல்லா சொல்லுகிறான். செஞ்சோம்னா நமக்கு நல்லது, நாளைக்கு மறுமையில் உயர்ந்த இடத்துல இருப்போம். நான் புரிந்து கொண்டு சென்ற வேண்டும். வளருமான் எனக்கும் எங்கள் குடும்பத்தினருக்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் நல்ல பாக்கியத்துக்கு தருவனாக ராசிருந்தாமன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த